தமிழக முதல்வர் விஜய் நாளை தன்னுடைய அமைச்சரவையை விரிவாக்கம் செய்ய இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் எல்லாமே தீவிரமாக நடந்துட்டு இருக்குங்க. ஸோ இப்போதான் தனக்கு ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய அதிமுகவினுடைய சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தலைமையிலான எம்எல்ஏக்களுக்கு நாளை அமைச்சர் பதவி வழங்காததிலிருந்து கொஞ்சம் விஜய் பின்வாங்கியிருக்காரு. ஸோ முதல்வர் விஜய் பின்வாங்கிறதுக்கான காரணங்கள் என்ன? அவருடைய பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான காரணங்கள் வச்சுருக்காரு. ஸோ அதனால் இந்த விஷயங்கள் இப்போ மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லணும். ஸோ அந்த முக்கியமான காரணங்கள் என்ன, ஏன் விஜய் பின்வாங்குறாரு அப்படின்றத பற்றியும், நம்ம அதிமுகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிளவு எந்த வகையில் இருக்குது அப்படின்றத பற்றியும் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரியான அரசியல் அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் தனிப்பெரும் கட்சியாக மாறி இருக்கு. இதை எடுத்து பார்த்தீங்கன்னா 108 இடங்களில் மட்டும் பிடித்து வெற்றி பெற்ற இவங்க தங்களுடைய பெரும்பான்மைக்கு எட்டாத நிலையில் இவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதாவது காங்கிரஸ், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும், விசிகா, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி இவங்க எல்லாரும் சேர்ந்து ஆதரவு கொடுத்ததுனால விஜய் அவர்களால் ஆட்சியை பிடிக்க முடிஞ்சது. ஸோ இது மட்டும் இல்லாமல் சட்டமன்றத்தில் தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கணும் அப்படின்னு அவர் போராடும் பொழுது அவருக்கு இந்த கட்சிகளை தாண்டி அதிமுகலேருந்து 25 எம்எல்ஏக்கள் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இவங்களும் பார்த்திங்கன்னா விஜய்க்கு ஆதரவாக கொடுத்துருந்தாங்க. அப்போது அதிமுக 2ஆக பிரிஞ்சிருந்தது. இதில் எஸ்.பி. வேலுமணி தரப்பு மற்றும் சி.வி. சண்முகம் தரப்புலேருந்து விஜய்க்கு ஆதரவாக 25 பேர் ஓட்டு போட்டதுனால தன்னுடைய பெரும்பான்மையை சட்டசபையில் அவரால் நிரூபிக்க முடிஞ்சது. 144 அதிகரித்தது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக அதிமுகலேருந்து பங்கேற்றதுனால, வாய்ப்பு கொடுத்ததுனால, ஆதரவு கொடுத்ததுனால விஜய் 5 அமைச்சரவை பதவிகளை கொடுக்கறதா திட்டமிட்டிருந்தாங்க. ஸோ அதற்கான விஷயங்கள் எல்லாம் வெளியாகி இருந்தது. இப்போது விஜய் தன்னுடைய அமைச்சரவையை விரிவாக்கம் செய்யறதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காரு. அடுத்த மாதம் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட வேண்டியிருக்கு. ஸோ மானிய கோரிக்கைகள் நடைபெறும். இதனால் அதுக்கு முன்னாடியே அமைச்சரவை விரிவாக்கம் செஞ்சிடணும் அப்படின்னு விஜய் முடிவு பண்ணியிருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் முதலமைச்சராக இருக்கிறாரு. அவரோட 9 அமைச்சர்களாக பதவி ஏற்றுருக்காங்க. ஸோ தமிழக அமைச்சரவையை பொறுத்த வரைக்கும் முதல்வரோடு சேர்த்து 35 பேர் வரைக்கும் இருக்கலாம். ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா 25 இடங்கள் காலியாக தான் இருக்குது. ஸோ நாளைக்கு அமைச்சரவையை விரிவாக்கம் செய்யணும் அப்படின்னு விஜய் முடிவெடுத்திருந்தார். இதில் அதிமுகவை சேர்ந்த 5 பேர் வரை அமைச்சர்களாக பதவி இருக்கலாம் அப்படின்ற ஒரு தகவலானது வெளியாகி இருந்தது. ஆனால் இப்போது அதிமுகவினருக்கு இடமளிக்கிறதுக்கு விஜய் தயங்கிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கு 2 முக்கியமான காரணங்கள் சொல்லப்படுது. அதில் முதல் காரணம் என்ன அப்படின்னா, விஜய் என்ன நினைக்கிறாருன்னா, தகுதி நீக்கம் தொடர்பான பயம் அவருக்கு வந்திருக்கு. அதாவது சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்டவர் பார்த்திங்கன்னா அதிமுகவினுடைய இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவங்க. எடப்பாடி பழனிசாமி தான் அவங்களுடைய பி.ஃபார்மாக இருக்கிறாரு. ஸோ இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகவினுடைய கொறடாவாக இருக்கக்கூடிய அக்ரி கிருஷ்ணமூர்த்தி நியமித்தார். அவர் விஜயினுடைய நம்பிக்கை கோரக்கூடிய தீர்மானத்திற்கு எதிராக வாக்களிக்கணும் அப்படின்னு எல்லா அதிமுக எம்எல்ஏக்களுக்குமே தகவல் அனுப்புகிறாரு. ஆனால் அவர் சொன்னதையும் மீறி சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி அணியில் பார்த்திங்கன்னா விஜய்க்கு ஆதரவாக கொடுத்தாங்க. இந்த வகையில் 25 பேரையும் அவங்க தகுதி நீக்கம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் சட்டசபையில் அவங்க ஆதரவு கொடுத்திருந்தாலுமே கொறடாவை உத்தரவை மீறி இருக்காங்க. அந்த எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்யறதுக்கு கண்டிப்பாக முடியும். அப்படி பார்க்கும்பொழுது இந்த 25 பேர்த்தையும் அவங்க சட்டப்படியாக தகுதி நீக்கம் செய்யலாம். அப்படி செய்துட்டாங்க அப்படின்னா இன்னும் பெரிய பிரச்சனையாயிடும். தற்போது சட்டசபை சபாநாயகராக தாவேக்கினுடைய ஜே.சி.டி. பிரபாகர் இருக்கிறாரு. ஒருவேளை இவர் அதை தகுதி நீக்கம் செய்யறதுக்கு தவறக்கூடிய பட்சத்தில் எடப்பாடி பார்த்திங்கன்னா கோர்ட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவர் நீதிமன்றம் போனார் அப்படின்னா கண்டிப்பாக பழனிசாமிக்கு ஆதரவாக தான் தீர்ப்பு வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் 2வது ரீசனும். இதனால் இந்த 25 பேருமே தகுதி நீக்கம் செய்துட்டாங்க அப்படின்னா, ஒருவேளை அமைச்சர் பதவி அதுக்கு முன்னாடி முதலமைச்சர் கொடுத்துட்டாரு அப்படின்னா அது அவருக்கு அவப்பேரை ஏற்படுத்திடும். அது மட்டும் இல்லாமல் வழக்கு விசாரணையின் பொழுது நீதிமன்றம் அவருடைய செயலை கண்டிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இதனால் விஜய் ரொம்பவே தயக்கம் காட்டிகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அதிமுகவினரை அமைச்சரவையில் சேர்க்கறத பற்றி தாவேக்காக்கு ஆதரவு வழங்கிய காங்கிரஸ், விசிகா, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளும் பார்த்திங்கன்னா விரும்பலை. இதுதான் 2வது ரீசனும் கூட. அதிமுகவை அமைச்சரவையில் சேர்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எங்களுடைய ஆதரவை மறுபரிசீலனை செய்வோம் அப்படின்னு அவங்க விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி ஒரு வேளை அவங்களாம் செய்தாங்க அப்படின்னா இவங்களுடைய ஆதரவு கிடைக்கும் பொழுது அவங்களுடைய ஆதரவு இல்லாமல் போகும். ஸோ இதனால் நிறைய பிரச்சனைகள் உருவாகலாம். அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு இவர் யோசிச்சுட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து ஒரு சில தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருக்குது. ஸோ அவங்களுடைய சார்பில் அதிமுகவினுடைய அமைச்சரவையில் சேர்க்கறதுக்கு மறைமுகமாக எதிர்ப்புகள் கொடுத்துட்ருக்காங்க. இந்த நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளராக இருக்கக்கூடிய வீரபாண்டியன் இது குறித்து பேசியிருக்கிறது எல்லாருடைய கவனத்தையும் பெற்றிருக்குதுன்னே சொல்லணும்.
அதாவது விஜய் பார்த்தீங்கன்னா, முதல்வரா ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட, ஒரு சில விஷயங்கள்ல வந்து நிதானமாக வந்து முடிவெடுக்கணும் அப்படின்னு வந்து இவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அ இது மட்டும் இல்லாம, இவர் என்ன சொல்ல வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபிஐ மாநில செயலாளர் இருக்கக்கூடிய வீரபாண்டியன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில, இடதுசாரிகளுடைய நிலை ஒண்ணு தான். சிபிஎம், சிபிஐ, விசிகா இது எல்லாத்துடைய நிலையும் ஒரே நிலையா தான் இருக்கு. எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து தான் முடிவெடுத்திருக்கோம். அதாவது மக்கள் வந்து அளிச்சிருக்கக்கூடிய அந்த தீர்ப்புக்கு மதிப்பளித்து, நாங்க வெளியில இருந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவு வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இன்னொரு தேர்தலுக்கான வாய்ப்புகள் வந்து உருவாகிடக்கூடாது அப்படின்னும், ஆளுநர் கையில அதிகாரம் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த மாரி முடிவு எடுத்தோம் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அவங்கள பொறுத்தவரைக்கும் முக்கியமாவே மக்களுடைய நலன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. ஏன்னா, ஆதரவு அவங்களுக்கு வந்து இருக்கிற ஆதரவே போதும். விஜய் அவர்கள் வந்து அதிமுகவ கண்டிப்பா எடுத்துக்கக்கூடாது, இணைக்கக்கூடாது அப்படின்னு அவர் வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஏன்னா, எங்களுடைய ஆதரவே அவருக்கு போதுமானதா தான் இருக்கு. அவருக்கு எதுக்கு வேற சிந்தனைகள்லாம் தேவையில்லாதது. இதனால இன்னும் அடுத்தடுத்த பிரச்சனைகள் தான் வரும். இது குறித்து வந்து முதல்வர் வந்து கண்டிப்பா யோசிக்கணும் அப்படின்னு அவர் வந்து கோரிக்கை வச்சிருக்காரு. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, எங்களுடைய ஆதரவு வந்து நிர்பந்தம் அப்படின்னும், குடைச்சல் அப்படின்னும் சொல்றாங்க. ஆனா, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையவே கிடையாதுங்க. மக்களுடைய நலன் தான் எங்களுக்கு முக்கியம். அவங்களுக்காக மட்டும் தான் நாங்க ஆதரவு வந்து கொடுத்துருக்கோம். இதனால தான் ஆதரவு கொடுத்துருக்கோம் அப்படின்னு அவர் வந்து நல்லா ஓப்பனாவே வந்து பேசியிருக்காரு. ஸோ கண்டிப்பா விஜய் அவர்கள் மக்களுடைய நலனுக்காக பாடுபடுவார் அப்படின்றதுனால தான் ஆதரவு வந்து கிடைச்சிருக்கு. இது நல்லாவே தெரியுது. இந்த சமயத்துல அதிமுகவ விஜய் அவர்கள் இணைத்துக்கிட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா அவர் மிகப்பெரிய எதிர்ப்ப பார்க்குற மாரி இருக்கும். ஸோ கண்டிப்பா நெறைய பிரச்சனைகள் இதெல்லாம் இனிமேட்டுக்கு பார்க்குற மாரிலாம் சூழ்நிலைகள் வரும். இது எல்லாத்தையுமே விஜய் அவர்கள் பொறுத்திருந்து யோசிச்சு தான் முடிவெடுக்கணும். ஸோ என்ன பண்ண போறார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, சண்முகம் அமைச்சர் பதவி அப்படின்ற ஒரு சுகத்துக்காக மட்டும்தான் அதிமுகவை அழிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு அதிமுக முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கடுமையாக அவர் வந்து விமர்சித்து பேசியிருக்காரு. ஸோ இதுவுமே இப்போ பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். தன்னுடைய சுயநலத்துக்காக தாவேக்கோட இணைந்திருக்காங்க. அதிமுக உட்கட்சி மோதல் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 2 பிரிவாக பிரிந்திருக்கக்கூடிய அதிமுக நிறைய பிரச்சனைகள் வந்து இருந்தாலுமே கூட கண்டிப்பாக இவருக்கு வந்து நிறைய உதவிகள் செய்திருந்தார். இருந்தாலுமே கூட எஸ்பி வேலுமணியும் சண்முகமும் செய்திருக்கக்கூடிய செயல் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் சண்முகம் தோல்வி அடைஞ்சார். இதையடுத்து மேலவை பதவியை வற்புறுத்தி கேட்டார். இதற்கும் எடப்பாடி பழனிசாமி ஒப்புதல் கொடுத்தாரு. 3 ஆண்டுகள் பதவி சுகத்தை அனுபவித்த பிறகு மீண்டும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு அமைச்சரவையில் வந்து இடம்பெறணும் அப்படின்னு திட்டமிட்டார். அதனால் அவருடைய பரிந்துரையின் பேரில் மட்டும்தான் வேட்பாளர்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்தாங்க. இருந்தாலுமே கூட அவர் மட்டும்தான் ஜெயிச்சாரே தவிர மற்றபடி எல்லாருமே வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி எஸ்பி வேலுமணிக்கு தலைமையில் பார்த்தீங்கன்னா 10 பொறுப்புகள் வந்து வழங்கினாங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா 21 தொகுதிகளில் பொறுப்பாளராக எஸ்பி வேலுமணி நியமிக்கப்பட்டார். இதில் 3 தொகுதியில் மட்டும்தான் அவரும் வந்து வெற்றி பெற்றார். ஸோ கோவையில் எஸ்பி வேலுமணி மட்டும்தான் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. ஸோ அவங்கவுங்க மீது இருக்கக்கூடிய குறைகளை வந்து நிவர்த்தி செய்துக்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி மீது குற்றம் சாட்டுறாங்க அப்படின்னு இவர் வந்து பேசியிருக்காரு. ஸோ அதிமுகவினுடைய நிலைமை என்ன அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.